மகாநதி சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சாரதா இருந்துட்டு நான் இவங்க எல்லாரும் சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் இத்தனை வருஷமாக உங்கள் கூட நான் வாழ்ந்திருக்கேன். ஆனால் நானே உங்களை சந்தேகப்பட்டு பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபோனை பார்த்து அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஆளுங்க வராங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அண்ணன் மேலே நீங்கள் கேஸை கொடுத்துருப்பீங்க, மரியாதையாக கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சில ரவுடிங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாரதா ஒன்றுமே புரியாமல் யாரடி இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட கேட்கவும், பார்த்தா தெரியல, நெத்திலே எழுதி ஒட்டியிருக்கே ரவுடிங்க பொறுக்கிங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்லிடுறாங்க. ரவுடிங்களும் பொறுக்கிங்களும் ஒரு வீட்டுக்குள்ளே தூந்தா அந்த வீடு எப்படி இருக்குன்னு நாங்கள் இப்போ காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டியும் கூட அடிக்கிறதுக்காக போகிறாங்க. கங்கா இருந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோனை பிடுங்கி கீழே போட்டு கங்காவையும் கீழே தள்ளி விட்டுறாங்க. வலியால் கங்கா ஒரு பக்கம் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சாரதா ரொம்பவே பயந்து போகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி மகாநதி சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.